ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கல்யாணத்தில் நடந்த காமெடியான சம்பவம் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கல்யாணத்தை பார்த்துருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற கல்யாணத்தை பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு வர பொண்ணுங்களாம் பசங்களுக்கு முத்தம் கொடுக்க, கல்யாணத்துக்கு வர பசங்களாம் பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க, இந்த மாதிரி கன்றாவியான கல்யாணத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்லலாம் இந்நேரம் விளக்க மாதிரி பிஞ்சிருக்கும். எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஆட்டம் போடுதுன்னு தெரியலையே. ஒருவேளை மாப்பிள்ளை இந்த பொண்ணு கிட்ட சிக்கிட்டாரோ? ஆஹா, பொண்ணோட அப்பா ஆடுறாரு. அப்ப கன்ஃபார்மா மாப்பிள்ளை சிக்கிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஐயர் சார் கல்யாணத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாருங்களேன். தாலி எடுத்து பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு பதில பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காரு. நைட்டு என்ன சரக்கு அடிச்சாருன்னு தெரியலையே. கல்யாண பொண்ணு ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை ஏன் இவ்வளோ பயந்து வேர்த்தெல்லாம் ஊத்துதுன்னு தெரியலையே. கல்யாணத்துல மாலை போடுற சீனு. அதுல நம்ம மாப்பிள்ளைக்கு அவர் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண, அதை பார்த்த நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஆத்தி என்ன அடி! ஒரு ஹெல்ப் பண்ணது குத்தமாயா? இவருக்கே இந்த அடினா மாப்பிள்ளைக்கு எந்த அடி விழுகுமோ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாருங்களேன். பட் மாப்பிள்ளை ஹாப்பி தான். கல்யாணத்துல ஸ்டேஜுக்கு வரப்ப பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் கை கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க வெறும் பொண்ணுக்கு மட்டும்தான் கை கொடுத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒருத்தன் கை கொடுக்கல. நம்ம பசங்க போல. எந்த ஊரு கல்யாணமா இருந்தாலும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஸ்வீட் ஊட்டுற பழக்கம் உண்டு. அதே மாதிரிதான் இங்கேயும் ஊட்டிருக்காரு. அதுல என்ன நடந்திருக்கு பாருங்களேன். பொண்ணு ஆசையா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல மாப்பிள்ளை செம்ம கடுப்பாயிட்டாரு. தேவையில்லாம கைகளுக்கு வந்ததுதான் மிச்சம். இந்த வீடியோல உங்களுக்கான டாஸ்க், இது என்ன சாங்னு கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2K கிட்ஸ்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம 90s கிட்ஸ் என்ன பண்றாங்க பாருங்களேன். என்ன பண்றது, நம்ம 90s கிட்ஸ்னாலே அப்படிதான். இந்த ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளையோட ஹைட்டை பாத்தீங்களா? நம்ம அம்மனிக்கு ஏணி வச்சாலும் மாலையை போட முடியாது போல. ஆனாலும் மாப்பிள்ளை கொஞ்சம் வெறப்பாதான் நிக்கிறாரு போல. கொஞ்சம் குனிஞ்சிருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கல்யாணத்துல எவ்வளவோ கிஃப்ட்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். ஆனா இந்த மாதிரி கிஃப்ட்ஸை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி என்ன கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அட பாவீங்களா! நம்ம 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறதே பெருசு. அதுவும் கல்யாண மேடையில உட்காந்து இந்த அளவுக்கு சோதிக்கிறாங்களே. நம்ம ஆளு பாவம் ரொம்ப நேரமா தாலியை கையில வச்சிருக்காரு. அந்த பொண்ணு திரும்ப மாட்டேதே. யோ கல்யாண மாப்பிள்ளை, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆச்சுன்னா சட்டு புட்டு இடத்த காலி பண்ணியா? ஆனாலும் இந்த அளவுக்கு மாப்பிள்ளைக்கு வெறி இருக்க கூடாது. அடே அநியாயம் பண்றீங்கடா. இங்கெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தனுக்கு 3 பொண்ணா. இந்த வீடியோலாம் நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்காம பாத்துக்கணும்பா. கல்யாணத்துல சொந்தக்காரங்களாம் என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க? நண்பர்கள் நாங்க கொடுக்குறோம் பாரு கிஃப்ட்னு அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க.
அந்த கிஃப்ட் கொடுத்து வாங்குறப்ப அந்த மாப்பிள்ளையோட ரியாக்ஷன் பாருங்களேன். கல்யாணத்துல கல்யாண பொண்ணு என்ன குஷில இருந்துச்சுன்னு தெரியல, குதிரை மேல நின்று ஆட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில கீழே விழுந்ததுதான் மிச்சம். ஆனா நம்மால என்னையா பண்ணாரு பாவம், அவரையும் சேர்த்து தள்ளி விட்டாங்க. கல்யாணத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனா அங்க நடந்ததே வேற. என்னடா கிஸ் ரஃபா இருக்குன்னு பார்த்தா அது மாப்பிளோட நண்பர். ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை, நீ என்ன அழுதாலும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பொண்ணு கல்யாண வைப்புன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்களேன். என்ன வேணாலும் அழுகு, நாங்க மேரேஜ் வைப்ல தான் இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஊர்லலாம் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணில தான் குளிப்பாட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க நடக்கிறதே வேற. நம்ப மாட்டீங்க, அவரை பீர்ல குளிப்பாட்டுறாங்க. நல்ல குடும்பம்டா. இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடுறத பார்த்தா வெறப்பா இருக்காங்களே. அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துல பொண்ணு நல்ல மாலையை போடுது, ஆனா மாப்பிள்ளை வெறப்பா போடுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ. இப்பெல்லாம் நம்ம நண்பர்கள் கல்யாணத்துல பல விதமான கிஃப்டை யோசிச்சு கொடுக்குறாங்க. அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறீங்க. அட பாவீங்களா, இந்த கிஃப்ட மாப்பிள்ளையே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இங்க ஒரு பையன் கல்யாணத்துல வந்து ஏன் மாப்பிள்ளை காலில் விழுகிறாரு அப்படின்ட்டு பார்த்தா கீழே இருக்க மொய் காசு எடுக்க வந்திருக்காரு. அட பாவி. பொதுவா கல்யாணத்துல பொண்ணுங்க சிரிச்ச முகத்தோட தான் மாலையை மாத்தி பார்த்திருப்போம். ஆனா இங்க இந்த பொண்ணு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம மாலை மாத்திட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல மாப்பிள்ளை இன்னும் என்னென்ன பார்க்க போறாரோ. நம்ம 90s கிட்ஸ் மாப்பிள்ளையா இருப்பார் போல, எப்படா கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு செம்ம ஜாலியா இருக்காரு போல. மாலையை மாத்தின உடனேயும் தலைவர் ஒரே ஆட்டம் தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த ஊர்ல மாப்பிள்ளைக்கு டிஸ்டி கழிக்கலான்னு கோழியை வச்சு தலையை சுத்தி இருக்காங்க. ஆனா நடந்த கூத்தே வேற. டிஸ்டி கழிக்கிறப்ப காக்கா ஆகி போயிருச்சு. நல்ல டைமிங் தான். இங்க ஒரு தம்பி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு விருப்பமே இல்லாம வந்திருப்பான் போல. அந்த ஃபங்க்ஷன்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு அச்சதை போடுறப்ப என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். அந்த தம்பிக்கு இவங்க மேல என்ன கோவம்னு தெரியல. நம்ம பசங்க கல்யாண பொண்ணை வச்சு என்ன மாதிரி விளையாண்டு இருக்காங்க பாருங்களேன். அடே பாவண்டா அந்த பொண்ணு. 8 ரூபாய் 6 ரூபாய் சரி 7 ரூபாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.